கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்கள் அனைவரையும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒரு 3 வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 3:18. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெற்றின் வேர்வை நிலத்தில் சிந்தி அதன் கனியை என்ன செய்வார்? ருசிப்பார். அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். இப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11-12. பின்பு பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டே, இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அவர் சிரசின் மீது அநேக கிரீடங்கள் இருந்தது. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன? 3 வசனத்தை வாசித்தோம். செய்தியினுடைய தலைப்பு என்ன சொல்லுங்க பாப்போம். அப்ப நீங்க ஐயர் என்ன அறிவிப்பு தர்றாரு, சபையில என்ன அறிவிப்பு தர்றாங்கன்னு சொல்லி இந்த சிஎஸ்ஐ உச்சப்பள்ளி சிஎஸ்ஐ சர்ச்சு குழு இருக்கு பாருங்க, அதை ஒருத்தர் பார்க்கல. ஒருத்தர் என்ன செய்யல, பார்க்கல. அதுல என்ன இருக்கு? யாராவது ஒரு ஆளு செல்போன் வச்சிருக்காள் பாருங்க. இன்னைக்கு ஐயரும் இன்னைக்கு போட்டிருக்காரு, இந்த இன்னைக்கு அறிவிப்பு பதிவு அதெல்லாம் போட்டிருக்காரு. எல்லாம் பார்த்துட்டு அதை பார்க்காம விட்டுருக்கீங்க. முட்செடி தலைப்பு என்னது? முட்செடி. நான் ஏற்கனவே கூட பேசியிருக்கிறேன். இன்னைக்கு அதை வேற கோணத்துல நான் பேசுறேன். தலைப்பு என்னதுன்னா முட்செடி, அதாவது முள்ளுச்செடி. முள்ளுச்செடி எப்படி இந்த பூமிக்குள்ள வந்து, முதலாவது அதை நம்ம பார்க்கணும். முள்செடி பூமிக்குள்ள எதனால வந்து? முள்செடிங்கிறது ஒரு சாபமானது, சரியா? ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்த பொழுது, நல்லா கவனமா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை படைத்தார். வானத்தையும் பூமியை படைத்து ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதற்குள்ள என்ன செய்யறாரு? ஆதாம கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னால நல்லா பசுமையான இலை தளிர்கள், கனிமரங்கள் ஆகியவளை அவர் என்ன செய்தாராம்? உண்டாக்கினார். புல்செடி இதெல்லாம் என்ன செய்யல, உண்டாக்கல. நல்ல கனிமரங்களை உண்டாக்குனாரு. ஆதாமுக்கு என்னென்ன தேவையோ அதை அவர் உண்டாக்குனார் அப்படின்னு நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப முட்செடி எப்படி வந்தது அப்படிங்கிறது ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல சொல்லுது. அதாவது என்ன சொல்றாருன்னா, மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல், அவனுடைய கட்டளையை கேட்காமல் தேவனை விட்டு பிரிந்த பொழுது ஆண்டவர் அவனை கோட்டத்தை விட்டு வெளியே விரட்டினார். அவர் வாய்ப்பு கொடுத்தார். அதாவது மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். தன்னுடைய தவறை அறிக்கையிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக் கொள்ளாமல், மாறாக அவன் என்ன செய்தான் என்றால், தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் பிறர் மீது தவறை போடுகிறான். ஏவாள் மேல் போடுகிறான். ஏவாள் இடத்தில் கேட்டால் சர்ப்பத்தின் மீது தவறை போடுகிறான். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனுஷன் தன்னுடைய தவறை செய்கின்ற பொழுது, அதை சுட்டி காட்டுகின்ற பொழுது, தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு சிந்தனையோடு அந்த கேள்வியை பதிலாக தந்து விட்டால் பிரச்சனை அந்த இடத்துல எந்திரும், முடிஞ்சு போயிடும். மாறாக மனிதன் தான் தவறு செய்துவிட்டு இன்னொருவரை அவன் சுட்டி காட்டுகிறான். ஏன் இதை இப்படி செய்தார் என்று கேட்டால் அவன்தான் அதற்கு காரணம் என்று சொல்கிறான். இப்படி ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டே போய் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் ஒரு தண்டனையை வழங்கினார். தோட்டத்தை விட்டு என்ன செய்ய, நீ வெளியே போ அப்படின்னு சொன்னார். எனக்கு கீழ்ப்படியல, என்னுடைய வார்த்தையை கேட்கல, நான் உன்னை வைத்திருந்த என்ன செய்ய ஆகினால வெளியே போன்னு சொன்னார். அப்ப வெளியே போன பிறகு அவன் இடத்துல அவர் சொல்லுகிறான், வெளியே போறான். இப்பயாவது பலம் இழந்து வருகிற பொழுது அப்ப கூட ஒரு மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அவன் என்னச்சிட்டான், வெளியே போனான். வெளியே போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்ன செய்வ? இதுவரைக்கும் நல்ல இடல்ல ஏசி மாதிரி உட்கார்ந்து நல்லா கனி பழங்கள் இவைகள்லாம் நீ நல்லா சாப்பிட்ட, மகிழ்ச்சியா இருந்த, சந்தோஷமா இருந்த, என் மனைவி உன் கண்களுக்கு பார்க்கிற பொழுது இன்பமா இருந்தால், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லாமல் வாழ்ந்தீர்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், நீ சாப்பிடுவதற்காக பூமியினுடைய நிலத்தில நீ நெற்றி வேர்வை சிந்தி நீ அங்க விதைப்பாய். நீ
உழவு உழுது பண்படுத்தி விதை விதைப்பாய், நெத்தி உடைய வேர்வை நிலத்தில் சிந்தும். ஆனா நீ என்ன விதைச்சியோ, கடலை விளைச்சிருக்கலாம், கம்பு விளைச்சிருக்கலாம், சோளம் விளைச்சிருக்கலாம், கோதுமையை விதைச்சிருக்கலாம். ஆனால் அது மட்டும் நீ வளர்றது நினைக்காத, மாறாக அங்கே முள்ளும் குறுக்கும் நினைச்சு உனக்கு உழைக்கும். உங்களுக்கு புரியுதா? மனிதனுக்கும் விருப்பம் இல்லாதது, தேவனுக்கும் விருப்பம் இல்லாத ஒரு செடி வளரும். இது என்ன செடி? முட்செடி. முள்ளும் குறுக்கும் உனக்கு வளரும் அப்படின்னு சொன்னார். எதிர்பார்ப்பு இன்றைக்கு நீங்க பாருங்களேன். ஈசாக்கு விதை விதைத்தார். அதை அவர் என்ன செஞ்சாராம்? 100 திரையாக ஆசீர்வதித்தார். 100 மேனி. புரியுதா உங்களுக்கு? 100 மேனி அடிச்சிச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு எங்க ஊர் பகுதியிலாம் 3 மேனி 3.5 மேனி அடிச்சுட்டா அவன் தான் டாப் லெவல்ல இருக்கான். ஆனா கூடிய மட்டும் 2, 2.5. அதுதான் அப்படிப்பட்ட குளத்து பாசனத்துக்கே என்ன செஞ்சது? மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்குது, அவ்வளவு அருமையான மண்ணு. ஆனா அது என்ன செய்யுது? 2.5, 3 இந்த அளவுக்குள்ளதான் நிக்குது. இப்ப இங்கே எவ்வளவு மேனி வரும்? 1 மேனியோட வராது. புரியுதா உங்களுக்கு? மானமாத்த பூமியாக ராமநாதபுரம் மாறியதுக்கு காரணம் என்ன? இந்த முள்செடி முளைச்சதான். நஞ்சையா இருக்க வேண்டியது புஞ்சையா மாறின காரணம் என்னது சொல்லுங்க? முள்செடிதான். மானம் பார்த்த பூமி. ஒரு குளத்து பாசனம் வாய்ந்து நல்ல முறையில வரக்கூடிய அளவுக்கு அது இல்ல. தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த முள்செடிகளை என்ன செய்கிறது என்று சொன்னால், எங்கெல்லாம் பழகுகிறதோ அந்த மண்ணை கட்டியாக்கி அந்த தண்ணீரை என்ன செய்யணும்? வெளியே தள்ளிடும். இந்த பிளாஸ்டிக் கழிவுலாம் நீங்க பண்ணது இல்லையா? இது மாதிரி இந்த முள்ளுடைய வேர்களுக்கு இப்படிப்பட்ட சக்தி அது இருக்கிறது. அப்ப ஒரு மானபாத்த பூமியாக மாறினது காரணம் ராமநாதபுரம் மாவட்டம் நிறைய முள்செடி இருக்கிறது. நீங்க செழிப்பான தேசத்தில் பார்த்தால் முள்செடி இருக்காது. அப்ப இந்த போட்ட பயிருக்கு, நாம் விதைத்த விதைக்கு சரியான வேலிக்கு தரவில்லை, மாறாக உள்ளும் குறுக்கும் வருகின்றன. இது ஒரு சாபமானது. அடிக்கடி நாம் சொல்லுவோம், இவன் எனக்கு ஒரு முள்ளா இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்வோம்? நம்ம சொல்லுவோம். இப்ப பார்த்தா வார்த்தை ஒரு முள் போல என்ன செய்கிறது? குத்துகிறது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப முள் செடி என்பது ஒரு சாபத்திற்கு ஏதுவான, அது ஒரு பிராணியாக, அது ஒரு வஸ்துவாக, ஒரு தாவரமாக அது வளருது. இன்னொன்னு பாருங்க, இந்த முள்செடிக்கு கீழே எந்த ஒரு பயிர் வகைகளும் என்ன செய்யாது? வளர. பயிரையும் எடுக்கும், கீழே என்ன செய்யாது? வளர விடாது. நீங்க பார்த்திருக்கலாம், கருவலம் இந்த பகுதிகளில் முள்ளுகளுக்கு இது நல்லா வளர்ந்து கிடக்கும். கீழே பாத்தீங்கன்னா எந்த ஒரு புல் பூண்டு என்ன செய்யாது? முளைச்சிருக்கு. அதை நீங்க நல்லா கவனமா நீங்க பார்க்கலாம். அது மாதிரி எந்த உயிரினங்களும், சரியான உயிரினங்களும் அதுல என்ன செய்யாது? வாசம் பண்ணாது. நீங்க கேட்பிய மயில் இருக்குதுன்னு கேட்பிய, அதுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரே ஒரு பிராணி மட்டும் வாழும். இந்த பிராணி தெரியுமா? பாம்பு. அதுக்குள்ள வாசம் பண்றது பாம்பு. அந்த பாம்பை கொத்தி சாப்பிடுறதுக்கு மயில் போகும், வேற ஒன்றுமே கிடையாது. நானு விருதுநகர் மாவட்டத்துல கிறிஸ்டியான்பேட்டை இந்த சபைக்கு நான் போயிருந்தேன். காலையில குளிக்க போறதுக்காக ஒரு இடத்துக்கு போனோம், கும்பிச்சட்டுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு கிணத்தை பார்த்தேன். அது ஒரு மிக முக்கியமான ஒரு நபருடைய கிணறு. பார்க்கணும் ஆசைப்பட்டதுனால அதை பார்த்தேன். எந்த பழக்கத்திலே இல்லாம இருக்குது. அந்த கிணத்துக்குள்ள உள்மரம் இப்படி சாஞ்சி கிடக்கு, சாஞ்சி வளர்ந்துருக்கு. தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மீன் கிடையாது, ஒரு தவளை குஞ்சோட கிடையாது, ஆனா பாம்பு கிடைக்குது. என்ன கிடைக்குது? பாம்பு கிடைக்குது. எதையும் அது வாழ விடாது. முள்மரம் என்ன செய்யாது? வாழ விடாது. ஏதவும் இப்படி சொல்லுகிறது, தன்னிடத்தில் உரம் போட்டு, தன்னிடத்தில் மழை பெய்து, அந்த நிலமானது
அந்த மனிதருக்கு, அதை செய்தவருக்கு கனிமரங்கள் கொடுக்காமல், கனிகள் கொடுக்காமல், பலம் கொடுக்காமல் அது முள்ளை உழைப்பிக்குமானால் அந்த நிலம் என்னது? பைபிள் படிக்கல, என்னது? பால் நிலம் சபிக்கப்பட்டது. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம ஏன் ஆவிக்குரிய ஜீவித்துல வளரல அப்படின்னா பைபிள் படிக்கல, பைபிள் படிச்சுட்டு அதை அபியாசத்துல கொண்டு வரல. என்னுடைய பிரசங்கமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பைபிளை படி, ஜெபம் பண்ணு, தேவன் என்ன சொல்றாரோ செய், அதுதான் என்னுடைய உபதேசம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய். அம்மா சொன்னார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய். உங்களுடைய குறைவு மாறும்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய். இன்றைக்கு மாம்சத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இல்லை என்றாலும் வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தேவகுமாரனுடைய செராக்ஸ் காப்பியாக மறு பதிப்பாக இருக்கக்கூடிய நகலாக இருந்து கொண்டிருப்பது பரிசுத்த வேதம். தேவகுமாரனுடைய சாயல் சொல்லி வேதத்தை, சுவிசேஷத்தை, இந்த பரிசுத்த வேதாமத்தை பவுல் குறிப்பிடுகிறார். அதனால்தான் நான் சொல்கிறது, வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படி செய். நிறைய முடியாமல் இருக்கலாம், முடிந்த அளவுக்கு நான் செய்வேன், இன்னும் செய்வேன், இனிமேலும் செய்து கொண்டிருக்கேன். அதுதான் சபைக்கு சரியான உபதேசம். அதுதான் ஒரு மனிதனை சீடனாக்கும். விசுவாசத்தில் இருந்து அவன் சீடனாக வேண்டும். விசுவாசம் என்பது உலகத்தில் எல்லோருக்கும் இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது. இஸ்லாமியர்களும் விசுவாசிக்கிறார்கள், இந்துக்களும் விசுவாசிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அநேக நபர்கள் இடத்திலே வந்து ஜெபிக்கிறார்கள். ஜெபித்தவர்களுக்கு அனுப்புகிறேன், சுவிசேஷத்தை சொல்லுகிறேன். ஏன் இந்த முள்ளை முளைப்பிப்பதற்கு காரணமாக இருந்த பிசாசும் அவரை விசுவாசித்து நடுங்குகின்றனர். நான் விசுவாசியா இருக்கிறோம், குளிருக்கு நடக்கும். இங்க இருந்து இப்ப காத்து வருது, அதுதான் நடந்து. நான் விசுவாசியாக இருக்கிறோம், குளிருக்கு நடக்கிறது தவிர கர்த்தருடைய வார்த்தைக்கு நடந்துகிறவர்களாக இல்லை. ஆகையாலதான் நான் உங்களை என்ன சொல்கிறேன் சொன்னால், விசுவாசத்திலே இருக்க வேண்டாம், எல்லாம் விசுவாசிக்கத்தான் செய்கிறார்கள். மாறாக நீங்கள் சீடர்களாக மாறுங்கள். சீடன் ஒருவன் தான் குருவை என்ன செய்ய முடியும், சரியாக பின்பற்ற முடியும். நம்முடைய குரு என்ன சொல்லி இருக்கிறார், அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படியெல்லாம் நடந்தார் என்பதை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக இந்த பரிசுத்த வேதாவும் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட தன்மையிலிருந்து நாம் விலகுகிற பொழுது முள்ளும் குறுக்குமாக முள்ளுகளை முளைப்பிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். தேவன் சொன்னார், முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கும் என்று சொன்னது. கவனித்து பாருங்கள், பயிர்களை முள் எடுத்து விடும். நீங்க நல்லா பயிர் கட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிஷினே நடுது, பயிர் கட்டி நடுறாங்க. எங்க ஊர்ல அந்த நடுறது, அந்த முறை அந்த பெண்கள் நடுகிறத பார்த்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதான் கொண்டு போய் ஒரு பெரிய கருவலமல் இருக்கிறதுக்கு அதுக்கு கீழே குழி அடிச்சு நடுவாங்க, அதை வெட்டிட்டு தான் நடுவாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த தேவனை பகைத்து விட்டு ஒரு நாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், இந்த பரிசுத்த வேதாமத்துக்கு கீழ்ப்படியாமல் ஒரு மனிதன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமாக ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ முடியும். அர்த்தம் என்னவென்றால், ஈரானும் அமெரிக்காவும் யுத்தம் பண்ணுகிறார்கள். யார் வெற்றி பெறுவார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஒரு அனுமானத்தை சொல்லிவிடலாம், யார் வல்லரசாக இருக்கிறார்கள் சொல்லிவிடலாம், அது மாற்றப்படக்கூட செய்யலாம். ஆனால் பரலோகத்துக்கு விரோதமாக ஒரு மனிதன் யுத்தம் பண்ணி செய்தது யாராவது இருக்கிறார்களா? நேபுகாத்நேச்சார் ஒரு நாள் சொன்னான், நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் மிருகமாக. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஆதாம் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பகைவனாகவே அவன் வெளியே போயிருந்தான். அந்த வாழ்க்கை தொடர்கின்றன. ஆகவே அவருக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள், ஒருவன் காயின், ஒருவன் ஆபேல். பரிசுத்த வேதாமத்தில் விசுவாசிகள் பட்டியலிலே முதலாவது வரக்கூடியது யாரு? ஆபேல். வேதாமத்தில் வரக்கூடிய முதல் பட்டியல் ஆபேல். எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. எதுல இருக்குது?
என்ன புத்தகத்தில் இருக்குது? விளம்ப சொல்லிடுறாங்க. எபிரேயர்ல இருக்கு. எத்தனாம் அதிகாரத்துல இருக்கு? 11. போட்டுருவோம். அடுத்த தடவை ஒரு ஆடுகளை அடிச்சு போட்டுருவோம். இப்ப பாருங்க, அந்த ஆபேல் என்கிறவன் பயிராக இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? சத்தியம் புரியுத காசு. ஆபேல் என்பவன் பயிராக வளர்கிறான், செழுமையாக வளர்கிறான், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறான். ஆனா காயின் என்பவன் மூத்தவன் தான். அவன் முள்ளும் குறுக்காக படர்ந்தது. முள் என்ன செய்யறது? ஆபேல் மேல அவன் படர்ந்தது. ஆபேலால வளர முடியுமா? சொல்றத ஆவிக்குரிய அர்த்தமாக நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய புரிஞ்சுக்கணும். காயின் உள்ளாக வளர்ந்து முதல் மகன் வளர்றான். இது பயிர் அப்படி அழகா வளருது. இவன் அப்படியே வளர்ந்து நினைச்சிட்டான். இந்த பயிரை ஓடி போட்டான். என்ன நடந்துச்சு? கொன்று போட்டு விட்டான், கொலை செய்து விட்டான். இது அவங்களுக்கு ஒரு வீட்டுல, ஆதாம் ஏவாள் வீட்டுல 2 பிள்ளைகள் ஒண்ணு என்ன செஞ்சிருச்சு? இப்ப தெரியுது அவங்களுக்கு முள்ளும் குறுக்கும். அப்ப காயின் ஒரு முள்ளாக வளர்ந்தான், குறுக்காக படர்ந்து அந்த பயிரை என்ன செய்து விட்டான்? எடுத்து போட்டு விட்டான், கொண்டு போட்டு விட்டான். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் பரலோகத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீர்கள், பரிசுத்த வேதாகமத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிற பொழுது அதை எதிராக நினைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே யுத்தம் செய்தால் வாழ முடியாது. கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது, மன ரம்மியமாக வாழ முடியாது. ஏதோ இந்த உலகத்தில் கொஞ்ச காலங்கள் இன்பமாக இனிப்பாக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சினிமா நடிகர்கள் நடிகைகளை பார்த்து நிறைய பேர் பின்பற்றி போகிறார். குஷ்பு என்று சொல்லி ஒரு விசேஷித்த ஒரு நடிகை இருக்கிறார். அவள் ஒரு தடவை அவளிடத்திலே இந்த நான் சொல்லுகிறது தினத்தந்தியிலே பெட்டி செய்தியாக வந்ததை சொல்லுகிறேன். அவளிடத்துல ஒரு மாணவன், அவர் யார் என்றால் டாக்டருக்கு படிக்கக்கூடிய மாணவன், 4 ஆண்டுகள் நிறைவேற்றிவிட்டு தன் கையிலே சர்டிபிகேட்டோட வந்தவன், பலருக்கு வைத்தியமாக்குகிறவன். அப்படிப்பட்டவரிடத்துல இந்த குஷ்பு என்கிறவள் ஒரு கேள்வியை கேட்கிறான். நீங்க எதுவாக இருக்க ஆசைப்படுகிறீங்க? டாக்டர் கட்டலாம் கேட்பாங்கல்ல, நீங்க எப்படி இருக்கணும் கேட்பாங்க. மாணவர்கிட்ட கேட்கும்போது கேட்டது அவன் சொன்னா, எங்க நான் பொய் சொல்லல, தேவனுடைய பலிபிடத்தில் என்று சொல்லுகிறேன், பொய் என்று நினைத்து விடாதீர்கள். தினத்தந்தியில் கட்டம் கட்டி போட்டிருந்ததை நான் சொல்லுகிறேன். அவன் சொன்னான், எனக்கு என்ன ஆசை என்றால் அடுத்த ஜென்மத்தில் யாரும் அங்க பேசுறீங்க நான் மக்களை அப்படி நான் கவர்ந்து உள்ள எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதை கிரைய சொல்லி சரியா கேக்குறா நல்லா வச்சுக்கோங்க. எதுவா இருக்கணும், எப்படி இருக்கணும், அடுத்த ஜென்மம் என்று எனக்கு ஒன்று இருந்தா நான் உங்க வீட்டில் நாய்க்குட்டியாக பிறப்பதை நான் விரும்புகிறேன். சாதாரண டாக்டர் சொன்னாங்க, கோமாளி பேர அதுக்கு ஒரு உளமுடி மாதிரி வச்சு கஞ்சி வச்சுப்பாங்க. யோசித்து பாருங்கள், ஏன் அவர்களுக்கு 35 வயது 40 வயது 42 வயது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்து கொண்டிருக்கிறது? உங்களுக்கு தெரியுமா? ஏச்சரமான வாழ்க்கை. பணம் சம்பாதிக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் குடித்து விடுகிறார்கள். ஆகவே ஒருவனும் திருமணம் செய்ய மாட்டேங்கிறான், திருமணம் செய்தால் விட்டு விடுகிறான். அவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவரை பார்த்து உள்ளே போய் கொண்டிருக்கிறார். சமூகத்தில் ஒரு 2 பெண்கள் பேட்டி கொடுத்ததை நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. ஒரு பெண் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்ப நாள் கன்சீவ் ஆகாமல் அவள் இருந்திருக்கிறார், வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அந்த விஜய் என்ற நடிகர் வருகிறார், முண்டி மோதி
போய் அவனை போய் பார்த்துட்டான். வேட்டி போய் குடிச்சிட்டு சொல்றான், நீ எல்லாரும் போக கூடாதுன்னு சொன்னாங்க. இனி எல்லாரும் போக கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் இப்பதான் கன்ஃபியூஸா இருக்கேன். அவன் போறேன் என்னமா ஆயிடுச்சு. ஆனால் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அண்ணனை வந்து அது போது எனக்கு எவ்வளவு நாள் போகும். இன்னொரு ப்ரொபோசல், அதுதான் எனக்கு கண்ணீரே வந்து அருமையான ஒரு குட்டி ஆண் பிள்ளை, ஒரு 2-1.5 வயசு பிள்ளை. அதை தூக்கிட்டு ஓடிட்டான். ஏதாவது போய் சொல்லனா, ஜாக்கிரதையா இருக்கணும். ஆயிலே போடுவேன், ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா பேசணும். நல்ல கவனம். அவ சொல்றா, பார்க்கணும் அப்படின்னு 1.5 வயசு குழந்தை. ஆனா அண்ணனை பார்த்தோம், குழந்தை செத்து போயிட்டாலும் அண்ணனை பார்த்தேன். இதுலதான் ரொம்ப தெளிவா இருந்தேன். நான் பிரசங்கத்தை கவனிச்சு அப்படின்னா நீங்க எப்படி இருக்கே உங்களுக்கு தெரியும். இது காலையில யாராவது சொல்லுவாங்களா? என்னதான் சொல்றாருன்னா, அது வழக்கமாய் படிச்சு அதை ஃபில்டர் பண்ணணும். பாருங்க, ஜனங்கள் இப்படிப்பட்ட கலைகள் இன்றைக்கு சமுதாயத்துக்குள்ள வளர்ந்து பெருகிட்டார். உள்ளும் குறுக்குமாக மனிதனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த சினிமாக்களும் இந்த டிவியும் இந்த செல்போனும் ஒரே உள்ளாக பிசாசனவன் நம்முடைய பாதைகளிலே அவன் கண்ணி வெடிகை போல அவன் போட்டு வைத்திருக்கிறான். எல்லாம் சாபக்கேடாக இருக்கிறது. வாட்சி கட்டுறதுக்கு முன்னால நான் சொல்றேன், வாட்சி கட்டுறதுக்கு முன்னால எனக்கு இருந்த நுண்ணறிவுல நீங்க எந்த ஜாமத்துல எழுப்பி கட்டாலும் இந்த ஜாமம் சொல்லி மணியை சொல்லி 10 வருஷம் நான் ஊழியம் செஞ்ச பிறகு வாட்சி கட்டக்கூடாதுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கட்டினேன். எப்ப கட்டாலும் இப்ப மணி என்னன்னு எனக்கு தெரியும். வாட்சியை பார்த்தா அது ஓடாம மூளை கெட்டு போச்சு. பஸ்ல போனாலும் சரி, எப்ப போனாலும் சரி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நுண்ணறிவுல கரெக்டா டயத்துக்கு எப்படி சொல்றீங்க, கொடுத்த கடவுள் கொடுத்த அறிவு. கெட்டின பிறகு என்ன ஆயிப்போச்சு, இல்லாம போச்சு. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த பைபிளை நீங்கள் இதயத்திலே பதிக்க வேண்டும். நானோ உங்களுடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன். ஏன் 2 தடவை சொல்லுதுன்னா, அதாவது மேல் மனசு இருக்கிறது, அடிமனது இருக்கிறது. அடிமனதில் ஆழமாக வைக்க வேண்டும். மேல் மனதில் நாம் படிக்கணும், அடிமனதில் அதை என்ன செய்யணும், வைக்க வேண்டும். நான் குறிப்பெடுத்தாலும் கூட அதை பார்க்காம நான் பேசுறேன் அப்படின்னா, பிரியமானவங்க ஒரு செய்தியை பல கோணங்களில் வடிவம் கொடுத்துக் கொண்டே இருக்கு. ஆகவே இந்த முள்ளும் குறுக்குமாக இப்படி வளர்வது பிரியமானவன் இது ஒரு பெரிய ஒரு சாபக்கீடானது. ஆகவேதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு நிலங்கள் எல்லாம் கெட்டு அது கிடக்கிறது. ஆகவே ஆவேலை அருமையான பயிரை இந்த முள் என்ன செய்கிறது, இன்றைக்கு சினிமாக்களும் பலவிதமான வெள்ளங்கள் போன்று பெருகி வரக்கூடிய சத்துருக்களினால் நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போகாமல் இருக்கத்தக்கதாக முழங்காலில் நிற்கக்கூடிய தாய் தகப்பன்மார்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. நம் புள்ள ஆண்டவரே, இப்படியெல்லாம் உலகத்தில் செய்திகளை கேட்கிறாங்க, என் பிள்ளைகளை என்ன செய்து விடக்கூடாது, அப்படி போய்விடக்கூடாது என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த தாயின் உள்ளாக அவன் வளர்வதற்கு காரணம் அவன் தாயும் நீங்க மறந்துவிடக்கூடாது. முக்கியமான இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முள் இருக்கிறது. இந்த முள்ளில் தான் ஆண்டவர் பிரசன்னமானார். ஒரு விட கிடைக்கும் இல்லையா, எல்லாரும் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. ஆனா அந்த முள்ளில் தான் பிரசன்னமானார் கர்த்தர் என்று யாத்ராம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நான் 1வது பாடத்தில் நான் யாருக்கும் உதவாதவன் அப்படின்னு மோசே நினைக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் யாருக்கும் உதவாதவன். நீ ஒரு முல்லை போல உருக்கி எரிந்து விட்டார். அரமனையில் இளவரசனாக வளர்ந்தேன்,
என் மக்களுக்காக இந்த நன்மைகள் எல்லாம், அரமனையினுடைய அந்த மயக்கத்தை எல்லாம், அந்த உல்லாசங்கள் எல்லாம் அதுகளவும் அதை நான் வாஞ்சிக்காமல் என் மக்களோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாம் சந்ததியோடு வாழ வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்தேன்? பிரயாத்தனம் எடுத்து முன்னெடுத்து போகையில் என் மக்களே என்னை காட்டிக் கொடுத்து விட்டார். நம்ம சபையிலே நான் சொல்றேன், வெளியில சில வழக்குகள் வந்திருக்கின்றன. இந்த 33 ஆண்டு காலத்துல நான் அதை சரி செய்து சரியாக புரிந்து போயிருந்தார். தொடவையில் முத்துப்பேட்டையில ஒரு குறிப்பிட்ட இன நபர்களை, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அடிப்பதற்கு கம்புகள் எல்லாம் கொண்டு வந்தார். அப்பொழுது நான் முத்துப்பேட்டை அந்த சேது நகர் ஹோட்டலிலே சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இவரை பேசி கொண்டிருக்கான் தான் வருவான் அந்த பையன், அவனை அடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொறுப்பு ஒரு பொறுப்பு இருக்கு. அப்பொழுது நான் பேசினேன் அவனிடத்தில், நான் செய்யாதீங்க, நிறைய விஷயங்களை பேசிட்டு தான் பேசுறேன், நீங்க படிங்க, படிச்சு அவனை விட நீங்க பெரிய ஆளா அடிச்சு பெரிய ஆளா அடிச்சு பெரிய ஆளு சொல்லி தண்ணீர் மல்க அவனோடு பேசிய அதனுடைய தலைவனாக வீட்டில இருந்து வந்துட்டாங்க. சொன்னா, சார் சொல்றதை கேளுங்கடா, நான் சந்தேகமா நடந்துக்கலாம். ஒரு விசுவாசியும் ஒரு அவிசுவாசியும் சண்டை போட்டா நம்ம பேசி கொஞ்சம் சரி பண்ணி அவன் திருந்தி அது பிற பிரச்சனை இல்லாம இந்த உலகத்திலேயாவது விசுவாசியும் சண்டை போட்டா நீங்க அதை சரி செஞ்சதாக வரலாறு சொல்லுதா? நான் நம்ம சபையிலே 3 காரியத்துக்காக போறேன். கடைசி எங்க உள்ளாய் 3 விஷயத்துக்காக நான் பேசுறேன். 3 தடவை சமாதானம் முடியல. எகிப்தியனும் இஸ்ரவேலனும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அநியாயமாக நடந்து கொண்ட எகிப்தியரை வெட்டி அவன் முடிஞ்சிருச்சு, பிரச்சனை இல்லை, ஒண்ணுமே தெரியும். ஆனால் 2 எபிரேயர் இஸ்ரவேலர் சண்டை போட்டாங்க. அப்பொழுது இந்த 2 பேரையும் சண்டை பிடிக்கிறான். யாரு? மோசே. அப்படி சண்டை பிடிக்கிற பொழுது அவர் சொன்னார், அநியாயம் செய்தவனை பார்த்து சொன்னார், உன் சகோதரன் அல்லவா, நீ இப்படி அநியாயம் செய்யலாமா என்று கேட்டார். அவன் சொன்னான், நேற்று அந்த எகிப்தியரை கொன்று போட்டது போல என்னையும் கொண்டு போட மனதா இருக்கிறாயா என்று கேட்டான். கேட்டது மாத்திரமல்ல, உடனே வெளியே ஓடிட்டான். நம்ம சொல்றோம், கொம்பட்ட அடிச்சான் ஊரெல்லாம். தன்னுடைய தவறை அவர் ஒத்துக்கொள்ள மனதில்லை. எல்லா எகிப்தியத்தையும் போய் சொல்லிட்டான், அரமனையை போய் சொல்லிட்டான். மோசே கொஞ்சம் கஞ்சி ஊற்றிட்டு கூட நல்லா சாப்பிட்டு இருந்தா, அதுவும் போய் ஆட்டுக்கு ஓடி போய் 40 வயசு இளைஞனா இருந்த அந்த வாலிபனா இருந்தவன் 40 வருஷம் 80 வருஷம் வரைக்கும் 40 வருஷம் மீதியானுடைய தேசத்துல ஆடு மேய்த்து தன் ஜனத்திற்கும் எகிப்திற்கும் பாசமாய் வளர்த்த எகிப்து அந்த அரமனைக்கும் ஒரு முள்ளாக அவன் போய்விட்டான். அவர்கள் தெரிந்தது இவனை கொண்டு போட வேண்டும். இவன் நினைத்துக் கொண்டு இருக்கிறான், ஐயோ இப்படி என்னை ஆக்கிவிட்டார்கள் என்று கண்ணீரும் கவலையோடு அந்த ஆடுகளை, மாமனுடைய ஆடுகளை, அவனுக்கென்று எதுவே சொந்தம் இல்லாம ஆடுகளை ஒரு கையிலே ஒரு கோல், அதாவது இந்த ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு கோலை வைத்துக் கொண்டு அவன் வைத்துக் கொண்டே வருகிற போது ஒரே பர்வதம், தேவ பர்வதம், சீனாய் மலை என்பதெல்லாம் அதனுடைய அதற்குள் அவன் போகிறான். போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முள்செடி செய்து அப்படியே பிரகாசித்து எரிகிறது. பார்க்கலாம், பச்சையா இருக்குது, ஆனா முள்செடி எரியுது, அந்த இலை கிளைகள் ஒன்றுமே எரியலையே, அப்படியே இருக்குது அப்படின்னு ஆச்சரியத்தோடு உற்று பார்க்காம போகும்போது, மோசே கிட்ட வருவதற்கு முன்னால ஒரு செருப்பை செஞ்சுட்டு அழைச்சி போட்டு நிக்கிற இடம் பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான இடம். அரைக்கால் கலந்து போட்டு ஓட்டு அந்நியவாசியில கிண்ணி எடுக்கிறாங்க சபையில. இவனும் பேசுறான், யூடியூப்ல இருக்கு, வேணா பாருங்க. அவன் என்ன செய்யலாம் தெரியுமா, எங்க பேர் வந்து அப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படி அப்படி சேர்ந்து உட்காந்து இந்த காலை தூக்கி காட்டினாங்க. விழுறா விசுவாசி
மல்லாக்கா 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 பவர் அப்படி போகுதான். பாவி இப்படி கெடுத்து வச்சிருக்காங்க. பிரியமானவர்களே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் சிற்ப களத்து பார்க்கலாம். கர்த்தர் பேசி இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக அன்புக்குரியவர்களே, நான் முள் போல மற்றவர்களுக்கு இருக்கேன், செடியை போல ஆகி நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் மீது அவர் பிரகாசிக்க வல்லவராக பேசினார். அதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன செய்தாரு? வழிநடத்தி கொண்டு வந்தார். இஸ்ரவேலர்கள் மோசே சாகுற வரைக்கும் உள்ளாக இஸ்ரவேலர்கள் அமர்ந்திருந்தார். ஆனாலும் அவர் என்ன செய்தார்? அந்த இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு உலகத்தையே கண்ணிக்கக்கூடிய அளவுல இன்னைக்கும் இருக்கும். மோசே அப்ப எப்படி வழி நடத்திருக்கிறார் என்று பாருங்க. பிரியமான இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சாபம் நீங்குகிறது உங்களுடைய வாழ்க்கையில. உங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இப்பொழுதே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிமிடத்துல என்னுடைய கீழ்ப்படியாதனால், என்னுடைய பேராசையினால, என்னுடைய பலவிதமான ஈனத்தனமான செய்கையினாலே தேவன் என்னை விட்டு விலகிவிட்டார். ஆகவே நான் ஒரு உள்ளாக போய்விட்டேன். இந்த சமுதாயத்திற்கு, இந்த சங்கத்திற்கு, இந்த சபைக்கு ஆண்டவர் முன்பாக உள்ளாக போய்விட்டேன். ஒரு காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் சபை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உள்ளாக இருந்தது. ஒரு காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சவுலாக இருந்த காலத்தில் உள்ளாக இருந்து கொண்டிருந்தது சபை. சபை அவனுக்கு இந்த சபையினுடைய நாயகனாக ஒரு நாள் சூரியனை விட அதிகமாக பிரகாசிப்பவராக ஒரு நாள் காட்சி கேட்டார். அந்த சபையில் அவர் பிரகாசித்தார். அந்த சபையுடைய உபதேசத்தில் தான் அவர் பிரகாசித்தார். சவுலே சவுலே, உள்ளி உதைப்பது உனக்கு கடினம் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு யாரை சாபமாக நினைத்தாரோ அந்த சபையும் அந்த நசரேயனாகிய இயேசுவும் இவன் நினைத்ததற்கு மாறாக சூரியனை விட 1000 மடங்கு பிரகாசமாக ஜொலித்து அவர் மேல் இரக்கமாயிருந்தார். வேதம் சொல்லுகிறது, இந்த வெளிப்பாடுகளையும் இந்த பாக்கியத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு சிறு அணு குழி கூட எனக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நான் கர்த்தருடைய சபையை துன்பப்படுத்தியவன், கொலை செய்தவன். இன்று சவுல் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவராக அவர் மாறினார். அன்புக்குரியவர்களே, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கிராமத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் நீங்க இருக்கிற இடத்துல எப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்கும், நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கிராமத்துல ஒரு வயதுடைய அம்மா இருந்தார். சென்னையாக அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். கவனமாக கேளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். அவர்கள் ஆலயத்திற்கு செல்வார். ஆனால் அந்த கிராமத்தின் அவர்களோ ஆலயத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், கல்லெடுத்து என்பது இப்படியெல்லாம் அதை பாடாகப்படுத்தினார். பைத்தியக்காரியை போல செய்தார். இப்படியே செய்து கொண்டிருந்த பொழுது கடைசியில யோசித்தாங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய குப்பை இருக்குதான், குப்பைய கூட்டி குப்பை கடங்குல தானே கொண்டு போடுவாங்க. இந்த அம்மா வீட்டுக்கு நடந்து ஒரு ஊரே இந்த அம்மாவை அசிங்கப்படுத்தணும், இதுக்கு ஒரு வெறுப்பு உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி குப்பையா போட்டு என்ன வீடு குப்பைக்குள்ள மூழ்க போகுது. நல்லா கவனிங்க. ஒரு விசித்திரமான நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சிங்க. இந்த அளவுக்கு அம்மா கண்ணீரோடு தற்கொலை ஊரெல்லாம் உள்ளா என்ன குப்பையில முள்ளுகள் எல்லாத்தையும் அழிஞ்சு மீன் முள்ளுகள் எல்லாத்தையும் அழிஞ்சு கொண்டு போட்டாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு நாள் ஒரு ஜீப் வந்து அதுல ஒரு 2 ஆபீசர் வந்து இறங்கினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த அம்மாட்ட வந்து, அம்மா இந்த குப்பை ஊரா எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க.
குப்பை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காற்று சீதோசனத்துக்கும் இந்த குப்பைக்கும் கரண்ட் அதுல இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்குமா? நாங்க இந்த ஏரியாவில் அந்த ஊரெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்தா ஒரு வீடிலே குப்பை இல்லை. நீங்க பெரிய தீர்க்க தேசியவளுக்கு குப்பையா சேர்த்து வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு 5 லட்சம் ரூபாய் கையில போட்டு குப்பையெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லி வண்டியில ஏற்றிட்டு குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இந்த அம்மாவுக்கு ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான். இந்த அம்மா ஒரு நல்ல வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து குடியேற மாதிரி அவன் கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப இவங்களுக்கு வயிறறியா யாருக்கு? இந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கு இப்படி பண்ணுவாங்க ஒருத்தர் சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டான், ஊர்ல நடக்க பக்கத்து ஊர்ல நடக்க குப்பையெல்லாம் அவன் வீட்டுக்கு அள்ளி எடுத்து போட்டான். எல்லாரும் வீட்டும் குப்பை அடக்குது, அம்மா வீட்டுல குப்பை இல்லை. இதுதான் வருவாங்க பார்த்துட்டே இருந்தா வரல. இந்த ஆபீஸ் அங்க போய் கேட்டுட்டாங்க, என்னையா இதுல குப்பை நிறைய இருக்கு அப்படின்னா, அந்த திட்டம் கேன்சல் ஆயிடுச்சுங்க, அதோட அது முடிஞ்சு வச்சு அப்படின்னு இருக்காங்க. அந்த குப்பை போல இப்படி நிரம்பி இருந்த அந்த ஊருக்கே அந்த அம்மா ஒரு புல்லு மாதிரி இருந்தாங்க. ஊரெல்லாம் பார்த்துச்சு, அதுலதான் கத்தளிச்சுட்டா பிரகாசிட்டா. அல்லேலூயா. ஆகவே எனக்கு மிக மன்பானவர்களே, உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் முடிக்கிறேன். இதோ இந்த மனுஷன் என்று பிலாத்துவின் அரமனை கதவு திறந்து, பிலாத்துவினுடைய வாசல் திறந்து, வெளியே வெள்ளையங்கியும் உள்முடியும் சூட்டப்பட்டவன் மனிதனுடைய மீறுதலினாலே கீழ்ப்படியாதனாலே வளர்ந்த அந்த முள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாங்கி முழுமையாக ஒரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய முள் விலக வேண்டும் என்றால் இயேசு வாங்கி இருக்கக்கூடியதை நீ விசுவாசி வாழ்க்கையில என்பதை இந்த நாளிலே நான் தெளிவாக பதிவு செய்கிறேன். உன் வாழ்க்கையில் உள்ளும் குறுக்காக விளைத்திருப்பது, உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருப்பது முழுமையாக மாற வேண்டும். உன் முன்னாலே பிலாத்துவின் அரமனையிலிருந்து வாசல் கதவை திறந்து வெளியே வருகிறவரை பார்த்து பிலாத்து சொல்கிறான், இயேசு சிகப்பையும் உள்முடியும் தரித்தவராக அவன் வெளியே வந்தான். அது ஒரு விதமான செடியில் செய்யப்பட்ட முள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமான அவருடைய பாதையில் முளை அளவும் விலகாமல் என்ன குப்பரையில் தூக்கி போட்டார், அடித்தார்கள், நொறுக்கினார்கள். இதே சுவிசேஷத்தை எழுதிய இதே அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த சிகப்பையும் உள்முடியும் தரித்தவராக வெளியே வந்த காட்சியை உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைத்து அவருக்கு பிரியமாகவே வாழ்ந்து வந்து கடைசியாக இயேசுவை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி தீவில அவனை கடத்தி யாருக்கு நீங்க சொல்லுவாங்க, கடத்தப்பட்டவன் எல்லாத்தையும் கடத்தப்பட்டவன். எனக்கு மிக மன்பான என்ன நடந்தது தெரியுமா? இதுவரைக்கும் மனிதர்களுக்கு அவன் பிரசங்கித்துக் கொண்டான். இப்பொழுது வானம் திறந்தது, வானத்தின் வாசல் திறந்தது. அதே சிகப்பையும் உள்முடியும் தரித்தவராக பிலாத்துவின் அரமனை திறந்து வாசல் திறந்து வெளியே வந்தவர் இப்பொழுது வானம் திறந்து அந்த வாசல் பரலோகத்தின் வாசல் திறந்து வெளியே வருகிறார். வெள்ளை குதிரையிலே எப்படி வருகிறார்? அவருடைய கண்கள் அக்கினி சுவாலையாக இருக்கிறது, அவருடைய கால்கள் அப்படியே வெண்கலமாக இருக்கிறது, அவருடைய தலையில் அநேக கிரீடங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் யாரும் செய்ய முடியாது தங்க கிரீடங்கள் அவருடைய தலையில். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் பின்பற்றி வருகிறவர்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகவே போகாது. செய்தியை பார்க்கின்ற போதெல்லாம் இந்த பிரசன்னம் உங்களுடைய மனதில் பறக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.